ஆறுயிர் அண்ணனாக விளங்கக்கூடிய ஆமா முருகன் தான் தெரியும். முருகன் தான். ஆமா நாடகம் அவர் வந்து ஸ்கூல் வாத்தியார். ஓஹோ ஸ்கூல் வாத்தியார். அவர் சைதாப்பேட்டை. ஆமா எச்சமாக இருக்கக்கூடிய ஆறுயிர் அண்ணன் முருகன். முருகன் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆமா ஒரு தடையாவது எங்க ஊர்ல வந்து ஆடும் ஐயா. ஆமா மன்னிய நாடகத்துல ஆமா அப்படின்னு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரான்றது நமக்கு நம்ம கையில கிடையாது. ஆமா ஏன்னா தொடர்ந்து நம்மளுக்கு கூத்து. ஆமா இந்த 2 நாள் தான் நமக்கு லீவா இருந்தது. ஆமா அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்தால ஆமா அப்பாவுக்கு வந்து நமக்கு நாடகம் நடத்துன்னு ஒரு பெரிய பாக்கி இருக்குது. ஆமா வருஷம் 364 ஆட்டக்காரங்க கத்துனா இந்த தொண்டையில என்ன வேற என்ன சக்தியாக்குது. 24 மணி நேரம் இந்த வருஷம் 360 நாள் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? இது அப்பாவுடைய கடாட்சத்துல நம்மளுக்கு இந்த ஆடக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா அது என்ன சொல்றது, கடவுளுடைய அனுகிரகத்தால வந்துட்டோம். உண்மையிலே எனக்கு 2-3 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. சரி கூப்பிடுறாங்க அப்பாவுக்கு நடத்தணும். அப்பா பேர் கேட்ட பொண்ணு சரி நம்ம நிக்க கூடாது இடத்துல போய் வந்துடணும்ன்றதான். அது அவருக்கு ஆடக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருக்கணும். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி பொருள் குவிதல் வேண்டி நலம் எல்லாம் பெருக வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி மூர்த்தி அஞ்சு களஞ்சியம் இருக்க சென்று கண்ட உண்மை பிள்ளையார் பட்டு எண்ணும் பிள்ளையார் பட்டி எண்ணும் வேறொரு சுரங்கத்தின் கல் உள்ள வெண்மலை போட்ட ஊட்ட தெல்லிய மனதுக்கெல்லாம் தெரி தருள் ஐயனே உன் பாதமே போற்றி தொண்டாதகமென தாந்தாதைடா திட்டுறான்டா. பரவாயில்ல ஒரு திறமை படைச்சுடா தம்பி. பரவாயில்ல கண்டனுக்கு பிறந்தா 10 பேர் பார்த்து பிறந்தனால பெருமைப்பட்டு தம்பி பிறந்தா கண்டனுக்கு பிறந்தவன். ரைட்டு இதோ ஆமா ஆறுயிர் அண்ணன் முருகண்ணன். ஆமா ஆசிரியராக பணிபுரிகிற ஆறுயிர் அண்ணன் முருகண்ணன் எமக்காக ஒரு 500 கொடுத்திருக்கின்றார். ஆமா அவருடைய குடும்பத்திலே மாரியம்மனுடைய கடாட்சம் பெற்றும் திரவரங்க பெருமான விபட்சம் ஆமா அவர் செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் பெருகி நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக திரவரங்க பெருமாள் பேரினால் வாழ்த்துகிறோம். சுபேஜம் எனது ஆறுயிர் அப்பாவாக விளங்கக்கூடிய வெங்கடேசன். ஏன்னா அவர் மச்சானுக்கு தான் போய் மோட்டூர்ல ஆடின முத மோட்டூர் தானே. அப்ப வந்து அங்க ஆடினேன். அதுல இருந்து அப்பாவுக்கு எந்த நேரம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு வாரத்துல 2 நாள் போன் பண்றவர் எப்படி இருக்கிறன்னு சொல்லிட்டு எனது ஆறுயிர் அப்பா வெங்கடேசன் என்பவர் எமக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். அவரோட குடும்பத்திலே மாரியம்மனுடைய கடாட்சம் பெற்று அதை விட அவங்க பையன் குரலாரசன்
வாரத்துல அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க ஆடுறீங்க அதனால தான் டெய்லி ஸ்டேட்டஸ் பாக்குறாரு இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நீ ஆடுறத முத வீடியோ தான் அவனுக்கு அனுப்புறமா நான் சரி தப்பு கிடையாது. ஒரு ஊர்ல வண்டி நாடகம் வச்சுக்கிறாங்க. எல்லா ஊர்லயும் சாமி பாட்டு ரேடியோ அந்த பாட்டு தான் பாடுவான். ஆனா இந்த அண்ணன் பாடுற பாட்டு தான் திரும்ப ரேடியோல போடுறாங்க. எல்லா ஊர்லயும் அது நம்ம கையில என்ன இருக்குது கடவுளுடைய அனுகிரகத்தால் வரக்கூடிய எனது ஆவியர் அப்பா வெங்கடேசன் அப்பா இறந்து போல. ஆமா அந்த பாட்டு பாடுறது ஃபேமஸ் ஆயிடுமா. இப்ப அந்த பாட்டு பாட சொல்றேன் இப்ப அவரை. ஏன்டா அப்படியே உட்கார்ந்து எனக்கு கதை உள்ள நாடகம் ஆமா ஏன்னு கேட்டா இருக்கிறவங்க கூட நினைப்பாங்க ஆமா நாடகம் ஆடுற ஊர்ல போய் ஆடுற விஷயம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த ஊர்ல தெரு ஆட்டக்காரரு கர்ண மோட்சத்தை பார்த்து சலிச்சிருப்பாங்க. என்னடா வந்ததே பேசினா கதை உள்ள இடத்துல கதை உள்ளது அதுக்கு தானே சரல போயிடணும். வேஷத்தை டக்குன்னு காட்டணும். இந்த நாடகம் போக விடிய எப்படி இருந்தாலும் மணி 7 மணிக்கு மேல பொம்பளைங்க எல்லாம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. கதைக்கு டக்குன்னு வந்து பார்க்காத நாடகத்தை பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சிற்றறிவு கேட்டவாறு நாடகத்தை நடத்த வந்திருக்கிறோம். இது காட நாடகத்தை பார்த்த பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஊர்ல இருந்து எக்கச்சக்கமான ஆட்டக்காரர் எல்லாம் சங்கீதம் தெரிஞ்சவங்க. இந்த விஜயபுனூர் பழைய நூறு பேரு காராம்பட்டு காம்பட்டா தாடாப்பட்டு இந்த ஊர்ல நாடக ஆரத்தின சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால அறிவு விவரமானவங்க நாடகத்தை பார்ப்பாங்க. அதனால தம்பி எனது ஆறுயிர் அப்பா வெங்கடேசன் அப்பா எமக்காக ஒரு 200 கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்திலே மாரியம்மனுடைய கடாட்சம் பெற்றும் அந்த தரவரங்க பெருமாள் பெற்றும் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அந்த இறைவன் பேரை நான் வாழ்த்துகிறோம். சுபேஜயம் இன்றைய தினத்திரி சுந்தர தாதியை அழைத்து தாம்பலம் மறைந்து மஞ்சர மீதில் அமர வேண்டும். உடம்பு ஒரு விதமாக இருக்கிறது. நான் அழைத்தேன் என்று சுந்தர தாதி அழைத்தவா அப்படியாக இப்படியாகியா ஒன்னுரிங்கம்மன் உடனே சுந்தர தாதி அழைக்க சுந்தர தாதி தர்பாரன் கதை தொடரும்.